எங்கோ சாதாரணமா ஒரு மெடிக்கல் காலேஜில் படிச்சுட்டு சாதாரணமா இருந்த ஒரு விஜயபாஸ்கரை வந்து அமைச்சராக்கி மாவட்ட செயலாளராக்கி அவ்வளவு உயரத்திற்கு கொண்டு போன அதிமுக. திரு விஜயபாஸ்கர் அவர்கள் வந்து அவர் பிறக்கிற போதே அமைச்சராக பிறந்தாரு. திமுக அமைச்சரவை பாதியை நாங்க கொடுத்தது. இப்ப தாவேகாவுக்கும் நாங்க தான் கொடுத்தோம். புரியுதானுங்களா? எல்லாருக்கும் ஆட்கள் சப்ளை பண்றீங்க. அதிமுக அழிஞ்சு போயிடல. அதனால புரியுதுங்களா? நீ 8-9 அமைச்சர் அங்க உட்காந்து இருந்த, அதை தாண்டி உன்னை விட மிகச்சிறந்த அமைச்சர்களை அதிமுக இங்கு உருவாக்கி கட்டுச்சு. புரியுதானுங்களா? எங்கோ சாதாரணமா ஒரு மெடிக்கல் காலேஜில் படிச்சுட்டு சாதாரணமா இருந்த ஒரு விஜயபாஸ்கரை வந்து அமைச்சராக்கி மாவட்ட செயலாளராக்கி அவ்வளவு உயரத்திற்கு கொண்டு போன அதிமுக. அதே ஊருக்குள்ள வந்து இன்னொரு சின்ன ஒரு இளைஞனை வந்து அந்த இடத்துலதான் அப்போ வந்து ஜெயலலிதா அவர்கள் இருந்தாங்க, எம்ஜிஆர் அவர்கள் இருந்தாங்க. அவங்க வந்து ஒரு சின்ன சின்ன நபர்கள் கூட பெரிய தலைவர்களா மாற்றக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த தலைவரா இருந்தாங்க. அந்த கெப்பாசிட்டி திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இருக்கா அப்படின்ற ஒரு கொஸ்டின் இப்பதானே வந்திருக்கு. இப்பதானே சேலஞ்சே வைக்கிறீங்க. இனி உருவாவாங்க தானே. திரு விஜயபாஸ்கர் அவர்கள் வந்து அவர் பிறக்கிற போதே அமைச்சராக பிறந்தாரு. ஒண்ணு இல்ல, அவரும் வந்து இருந்தாரு. அதுக்குள்ள அங்க இருக்கிற சில பேர் அவரா முடிச்சு விட்டது கொஞ்சம், அப்புறம் அதா போனது கொஞ்சம், அப்புறம் வெளியேறியவர்கள் கொஞ்சம், வெளியே அந்த இடத்துக்கு புது ஆட்களை கொண்டு வர்றாங்க. புது ஆட்கள் வளர்ந்து வர்றாங்க, அவங்க தலைவர்களா மாறுறாங்க.